ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gayathri.hobbylobby. நாம இன்னைக்கு கேக் ஃப்ளார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ஃப்ளார் வந்து ரொம்பவே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருள் இருந்தாவே போதும். அதுவும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க போய் கேக் ஃப்ளார் ரெடி பண்ணலாம். நம்ம கேக் ஃப்ளார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மைதா மாவு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். மைதா வந்துட்டு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த கப்போட சமமான அளவு இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. கரெக்டாக சம அளவு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியமானது இதில். இப்போ இந்த 1 கப் மைதாவை வந்துட்டு வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இந்த மைதா மாவில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்துட்டு அதே மாதிரி அளவு கரெக்டாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அந்த 2 டேபிள் ஸ்பூன் மாவை வந்து இதுலேருந்து எடுக்க போகிறோம். எடுத்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரியே இன்னொரு டைம் வந்துட்டு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன், 1 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்துட்டு நம்ம வந்து இதுலேருந்து வெளியே எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கார்ன்ஸ்டார்ச் வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஸ்டார்ச் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வயர் வச்சு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இது மிக்சிங்கில், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து இப்படி மைதாவில் இருந்து நம்ம எடுத்துட்டு கார்ன்ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோதுமை, கம்பு இந்த மாதிரி மாவு வகைகளில் குளுட்டன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வகை வந்துட்டு இருக்குது. அந்த குளுட்டன் வந்து அதிகமாக இருந்தது மாவில் அப்படின்னா, அதாவது மாவோட திக்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கேக் வந்து ஹார்டாகவோ இல்லை ரப்பர் மாதிரி வரதுக்கான சான்ஸ் உண்டு. அதனால அந்த கேக்கினுடைய தடிமனை வந்து குறைக்க போகிறோம். திக்னஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து கார்ன்ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணுறோம். கார்ன்ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டுலேயும் வந்துட்டு குளுட்டன் வந்துட்டு கிடையாது. அதனால நம்ம அதை வந்துட்டு இந்த மைதாவோட ஆட் பண்ணும்போது குளுட்டன் கண்டென்ட் வந்து கம்மியாகும் போது கேக் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அடுத்ததான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விஸ்க் வயர் வச்சு கலந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொட்டி நல்லா வந்து சளிச்சுக்கோங்க. சளிக்கிறது மூலிமா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு கார்ன்ஸ்டார்ச்சும் மைதாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரத்துக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சலிக்கிற ப்ராசஸ் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது வந்து எவ்வளோ டைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 5 டைம் வந்து பண்ணிக்கோங்க. மினிமமாக ஒரு 3 டைம்னாச்சும் மாற்றி திரும்ப நல்லா சலிச்சுக்கோங்க அந்த மாவை சலிக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவோடைய திக்னஸ் கம்மியாயிட்டு சாஃப்டாக கிடைக்கும். அந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து மைதாவோட நல்லா கலக்கும்போது அந்த மாவுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணி படித்தேன். அது மூலிமா நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கேக் ஃப்ளார் யூஸ் பண்ணி தான் ஆல்ரெடி ஒரு கப்கேக் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு கேக் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியான் மாதிரி கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் மேக்கராக இருக்கவங்க இது கேக் கூட செஞ்சு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாவு வந்துட்டு இப்போ ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வந்து சளிச்சிட்டேன். இப்போ இந்த மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வச்சுருந்தோம் இல்லையா மைதா மாவு, அந்த மாவையும் இந்த மாவையும் நீங்கள் வந்துட்டு தொட்டு பாருங்கள். நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ஃப்ளார் ரெடி. நம்மளுடைய கேக் ஃப்ளார் பார்த்தீங்களா, ரொம்பவே சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த மாவை யூஸ் பண்ணி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சியாக வரும். டேஸ்ட்டும் கூட ரொம்ப தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye-bye. Take care.